வணக்கம். நான் தேவி லட்சுமணன், தி ஆர்கனைசிங் சேர்மன் ஆஃப் பயணம் தொடரும் லைஃப் மியூசிக்கல் கான்சர்ட் அண்ட் ஆல்சோ தி சேர்மன் ஆஃப் Persatuan Kebudayaan dan Kesenian Warisan Malaysia. ஓகே, இந்த பயணம் தொடரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 இருந்து நாங்கள் ஒரு லைஃப் மியூசிக்கல் கான்சர்ட் செஞ்சுட்டு வரோம். அதாவது வருஷத்துக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 ப்ரோக்ராம்ஸ் ஆச்சும் நாங்கள் செய்கிறோம், இல்லை 2 to 3 ப்ரோக்ராம்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த பயணம் தொடரும் அப்படின்னு ஒரு விஷயம் எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி இது வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2020 நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து பேண்டமிக் கோ த்ரூ பண்ணோம். ஸோ அந்த பேண்டமிக் டைம்ல வந்து இந்த பிள்ளைங்களுக்கு எஸ்பெஷலி இந்த யங் ஜெனரேஷனுக்கு வந்துட்டு டேலண்டட் சில்ட்ரனுக்கு நிறைய ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து காம்படிஷன் நடந்துச்சு, ஒர்க் நடந்துச்சு. அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வெளியே போய் ஒரு விஷயத்த பண்ண முடியாத பட்சத்துல டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம சில நல்ல விஷயங்களை எப்படி பிள்ளைங்களுக்கு போய் சேர்க்கலாம் அப்படின்னு வந்து இருக்கும் போது அது ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் என்னன்னா அந்த தொடர்ந்து அந்த டைம்ல வந்து the only thing we can do is competition. ஸோ ஒரு காம்படிஷன்ல ஜெயிச்ச பிள்ளைங்க இன்னொரு காம்படிஷன் தான் அடுத்த வாய்ப்பா இருக்க தவிர அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் குறைவா தான் இருந்துச்சு அந்த வாய்ப்பு. ஸோ இந்த சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த டீனேஜர்ஸ் இருக்காங்களே, ஒரு 12, 13, 14 வயசு தாண்டி போற பிள்ளைங்க வந்துட்டு அந்த வயசு வந்துட்டு ஒரு அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு வயசு. ஒரு 12 வயசு 11 வயசு வரைக்கும் என்னென்ன படிச்சிருக்காங்களோ அந்த 13, 14 வயசுல வந்து ஒரு மெச்சூரிட்டி எடுத்துட்டு ஓகே நான் படிச்சதெல்லாம் நான் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு வர ஒரு வயசுல வந்துட்டு நம்ம திரும்பி காம்படிஷன் போட்டு அவங்கள ஜட்ஜ்மெண்டல், தட் மீன்ஸ் நீ இப்படி பண்ற, நீ அப்படி பண்ற, இது சரியில்லை, அது சொல்லி சொல்லும் போது அதுவும் பப்ளிக்கா எல்லாருமனுக்கும் சொல்லும் போது அவங்களுக்கு பிடிக்காம போற ஒரு காலகட்டம் வந்துச்சு. இது நானே கேட்டிருக்கேன், நானே பார்த்துருக்கேன். ஸோ அது தப்புன்னு சொல்றதோட இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம், மேபி இந்த டீனேஜர்ஸ்க்கு மட்டும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது there was a mutual need. இப்போ 2021 வந்து நாங்கள் எங்கள் Persatuan மூலியமா ஃப்ரீ பரதநாட்டியம் கிளாஸஸ் ஃபார் B40 கேட்டகரி சில்ட்ரன் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆன்லைன்லேயே தான், அது நானே பர்சனலாக நடத்தினேன். அப்புறம் மறு வருஷம் 2022 வந்து we want to bring it all over Malaysia, பட் ஃபிசிக்கல் கிளாஸாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் we got teachers like ஜெயஷீலா வனி டீச்சர், காஜாங்கில் வந்து சுபத்ரா டீச்சர், அப்புறம் நாங்கள் 3 பேருமே வந்துட்டு we actually started in different places. அப்போ ஆனால் இந்த டீச்சர்ஸ்க்கு ஒரு சின்ன அலவன்ஸ் கொடுக்கணும்ல. they never ask money, but அவங்களுக்குன்னு ஒரு சின்ன அலவன்ஸ் கொடுக்கணும். அது ஒரு மரியாதையாக இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. அதே சமயத்தில் இது படிக்கிற பிள்ளைங்களுக்கும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபண்ட்ஸ் எடுத்து மேபி போக்குவரத்து செலவு வரலாம், ஒரு காஸ்டியூம் தைக்கிறதுக்கு தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லும் போது சரி நம்ம சும்மா போய் ஆளுங்கள்கிட்ட காசு கேட்கறதோட இந்த யங் டேலண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரெடியா இருக்காங்க ப்ரெசென்ட் பண்றதுக்கு. அவங்கள கொஞ்சம் ஸ்டேஜ் ப்ரெசென்டேஷனுக்கு மோல்ட் பண்ணி நம்ம கொண்டு வரலாமே. அப்போ இந்த மாதிரி ஒரு லைஃப் மியூசிக்கோட நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம்னா மேபி தே மைட் க்ரோ அப். ஆனால் இதோட அவுட்கம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் இது கொடுத்தா ஒரு எஜுகேஷனா இந்த பிள்ளைங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயணம் தொடரும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோ நாங்கள் 2022 ஒரு ஃபண்ட் ரேசிங் ஈவெண்ட்டை ஆரம்பித்தோம். ஸோ தட் வாஸ் டெம்பிள் ஆஃப் ஃபைனான்ஸில் தான் பண்ணணும். அது ப்ரோக்ராம் செஞ்ச கையோடவே வந்துட்டு எங்களுக்கு பெருசாக ஒரு அமௌண்ட் வரல, பட் இட் வாஸ் அ வெரி குட் ரீச் அவுட் ஃபார் த யங் டேலண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை உருவாகாச்சு. எப்படின்னா போன பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் வந்துட்டு நீ இப்படி பாடி இருக்கலாமே, நீ அப்படி பாடி இருக்கலாமே, நீ இந்த மாதிரி உடுத்தி இருக்கலாமே அப்படின்னு சொன்ன இடத்துல ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு யூ ஜஸ்ட் பி ஹாப்பி அண்ட் சிங் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்குள்ள, அவ்வளோ ஒரு ஒற்றுமை. இது லைஃப் மியூசிக்கல் கான்சர்ட்னால நிறைய பலவிதமான விஷயம் அவங்களுக்கு நம்ம வந்து சேகரிச்சு அவங்களுக்கு நீங்க சேர்ந்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது they were working together. ஸோ அந்த ஒற்றுமையை இந்த யங் டேலண்ட்ஸ்ல பார்த்தோம். ஸோ அந்த பயணம் தொடரும் 1 சக்சஸ் இன்னைக்கு எங்களை பயணம் தொடரும் 5 முடிக்க வச்சுச்சு. பயணம் தொடரும் மலாக்கா வரைக்கும் கொண்டு போனோம். இப்போ அடுத்தது பயணம் தொடரும் 6.0 செப்டம்பர்ல வருது நம்மளுக்கு.